பாருங்கள் ஃப்ரூட் பேஸ்கெட். இது பார்த்தாலே ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் இதில் வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு டைனிங் டேபிள் வச்சுட்டு இதை ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி வந்துடும். ஸோ இது பாருங்கள், பாத்ரூமில் வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து முடி தோட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்டுங்களா? அதுக்கு வந்து இது டவலை தான் தலையில் சுற்றிப்பாங்க. அதுக்கு பதிலாக இது ஹேருக்கு ஏற்ற மாதிரி, தலைக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இது தலையில் போட்டுட்டு அந்த முடி வந்து இதில் வச்சு நீங்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலையில் எடுத்து மாட்டிக்கலாம். இங்கே இது வந்து ஸ்க்ரப்பர், சிலிக்கான் ஸ்க்ரப்பர் க்ளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லேடிஸ் நிறைய பேருக்கு இப்போலாம் வந்து இந்த சோப் அலர்ஜின்னு இருக்குது. ரொம்ப நேரம் அந்த சோப்பை கைப்பட்டுச்சுனாலே என்ன அந்த வெள்ளையாக வருது, ஒரு மாதிரி அலர்ஜிலாம் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்களாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் பார்த்து கண் எரிச்சல் நிறையா இருக்கும், அவங்களும் வந்து இது யூஸ் பண்ணலாம். இல்லை வண்டி ஓட்டுறவங்களுக்கும் கண் எரிச்சல் இருக்கும், தலைவலி எதாக இருந்தாலுமே இந்த ஜெல் இருக்குங்களா, இந்த ஜெல் பேடை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்து இது உள்ளே போட்டுக்கணும். இதில் உங்களுக்கு லேயர் இருக்குங்களா, இது உள்ளே இதை போட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து கண்ணில் போட்டால் போதும், எலாஸ்டிக். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து கண்ணில் மாட்டிக்கிட்டால் போதும் நைட்டு தூங்கும் போது. நான் அதாவது வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களையே ஈஸியாக வேலை செய்ய வச்சு நம்மளை அதிகமாக திட்டு வாங்கக்கூடிய கண்டென்ட் கண்டிப்பாக இப்போ நிறையா இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து சேர்லேயே உட்காந்து வேலை பார்ப்பாங்க, வண்டி நிறைய ஓட்டுறதுனால. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முதுவலிக்காகவே லம்பார் ரீஜன் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நார்மல் தரையில் வச்சுட்டு இல்லை சேரில் ஒர்க் பண்ணுற சேர்லேயே வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ இந்த லம்பார் ரீஜனுக்கு வந்து இந்த முதுகு கரெக்டாக இருக்கிற இடத்துக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அந்த வேலையே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இப்போ குளிர்காலத்தில் ரொம்ப இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் தண்ணிக்கு எதுக்கு கொதிக்க வைக்கிறதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கயிறு இது வந்து ஹேங்கரில் சில பேர் காய போடுவாங்க பார்த்தீங்களா. ஹேங்கரில் நம்ம நார்மல் கயிறில் போட்டோம்னா சறுக்கிட்டு எல்லாம் ஒரே இடத்துல வந்து நின்றோம். அதுக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ நானே இங்கே மாட்டி காட்டுறேன் பாருங்களேன், எஸ்டிடி மாட்டிடலாம். இது கொக்கி தான் உங்களுக்கு. ஸோ கொக்கி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நடுவில் வந்து ஹேங்கரில் எல்லாமே கோர்த்து வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக நீங்கள் துணி காய போடனாலும் காய போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேங்கரில் போடும்போது உங்களுக்கு ஒன்று ஒட்டாது, கரெக்டாக அந்த கேப் வந்து மெயின்டைன் ஆகும். எடுக்கிறதும் ஈஸி, நீங்கள் கட்டிலாம் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு டக்குன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். காய போட்டு வீட்டுக்குள்ளேனாலும் காய போட்டு திருப்பி ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிளாஸ்டிக்கில், திக்கு பிளாஸ்டிக் தான், நல்லா வெயிட்டு தாங்க உங்களுக்கு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 110 rupees வரும். ஆயில் ஸ்ப்ரே இப்போ வந்து நான் வயசானவங்க இல்லை டயட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, டயட்டில் இருக்கவங்க எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, இல்லை எண்ணெயே சேர்க்க மாட்டாங்க. அப்படியே எண்ணெய் சேர்க்கனாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் சேவ் பண்ணுறதுக்கு வீட்டில் அதுவும் லேடிஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து நிறைய ஊற்றிடுவாங்க எண்ணெய், தோசை சுடும்போது. அதுக்கு நீங்கள் தோசை சுடுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பஃப் இப்படி அமைச்சிட்டிங்கன்னா போதும், ஃபுல் பேனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிரும் ஆயில். நீங்கள் நிறையாவும் யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆயிலும் சேவ் பண்ணலாம், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸு, கோல்டு பிளேட்டரில் ஒரு கேப்பு, கிளாஸ் தான் ஃபுல்லாகவே. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 135 rupees. பார்த்திங்கன்னா வந்து கிச்சனில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் ஆகுது என்னென்னு பார்ப்போம். இது பாருங்கள், சோப் டிஸ்பென்சர் சொல்லுவாங்க, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஐட்டம், நீங்கள் இதை கூட வீட்டில் வச்சுருக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சோப்பை ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் விம் லிக்விட்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் ஸ்க்ரப்பரில் ஊற்றணும், அதுக்கப்புறம் தேய்க்கணும், ரொம்ப யூஸ் ஆகும், அதுவும் கன்சியூம் ஆகும் வேஸ்ட்டாக. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லிக்விட் இருக்குங்களா, விம் லிக்விட் எதாக இருந்தாலும் இதில் ஊற்றிட்டு தண்ணியை நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் சேவ் ஆகும் உங்களுக்கு அந்த லிக்விட். உள்ளே வச்சுட்டு இந்த ஸ்க்ரப்பர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். இதை வச்சு நீங்கள் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா போதும், பம்ப் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னா வெளியே எடுத்துக்கலாம். இது பாருங்க, பம்ப் இங்கே இருக்குங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் ஒன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பம்ப் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 above 200 above தான். நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா ரேட்டு 77 rupees, 77 ரூபா தான் இது ரேட்டு. இது பாருங்கள், இது வந்து ஸ்மார்ட் கண்டெய்னர் சொல்லுவாங்க. இது செட் ஆஃப் 6 வரும், ஒரு பாக்ஸில் 6 பீஸ் வரும். இது வந்து உங்களுக்கு 250 ml. ஸோ இதில் வந்து நீங்கள் பொருள் எதாவது வச்சுக்கிறீங்க அப்படின்னா காம்பாக்டாக முடிஞ்சிடும். இதில் உங்களுக்கு லாக்கும் இருக்கும். ஸோ ஏர் டைட் கண்டெய்னர், உள்ள பூச்சி இது எதுவுமே போகாது. ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஏர் டைட் கண்டெய்னர் தான், பக்காவாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டியும். 6 இது வரும். ஒரு இதில் சேவ் பண்ணிக்கலாம், நிறைய டப்பா வச்சுக்கிறதுக்கு பதிலாக. ஒரே மாதிரி ஈவனாக இதே டிசைன்லேயே வந்துடும். 160 rupees வரும், 6 பீஸ் சேர்த்து. இது பாருங்கள், டூத் பேஸ்ட் ஸ்குவீசர். இப்போ மிடில் கிளாஸ் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்களே எல்லாருமே மிடில் கிளாஸ் தான், எல்லாருமே சில பேர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அமுத்தி பழுத்திக்கிறது ஒரு இதுதான். இது பாருங்க, நம்ம கையில் வந்து பிதுக்கி எடுத்து பண்ணுவோமா. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த இது இருக்குங்களா ஸ்குவீசர், இந்த பாட்டம் மட்டும் நீங்கள் எடுத்து இங்கே உள்ளே இப்படி சொருவிட்டிங்கன்னா போதும். சொருவிட்டு உள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே சுற்றுனீங்கன்னா போதும், கீத்துனீங்கன்னா போதும், எல்லாமே உங்களுக்கு ஸ்வீஸ் ஆகி உங்களுக்கு வந்துடும். மேலே நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இந்த ஸ்கூல்ஸ் பண்ணிட்டே போகலாம், ஈஸியாக இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 45 rupees வரும். இது ரேட்டு
ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை. இது பாருங்கள் ஸ்மார்ட் ஷாப்பிங் பேக். இது வந்து சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குங்களா, ஒரு கீ செயின் மாதிரி இருக்குங்களா, இது நீங்கள் எடுத்திங்கன்னா போதும், இழுத்தா உங்களுக்கு ஷாப்பிங் பேக் மாதிரி வந்துடும். பேகு நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே போகிறீங்க, திடீர்னு ஏதாவது ஷாப்பிங் பண்ணால் பேக் இருக்காது. இப்போ வேறு எந்த கடையிலுமே பேக் தர மாட்டுறாங்க. இந்த ரிலையன்ஸ்லாம் போனீங்கன்னா பேக்கே தர மாட்டாங்க, 14 ரூபா ஒரு பேகு சொல்லுவாங்க. அது பதிலாக நீங்கள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அங்கே போயிட்டு இதை நீங்கள் சுற்றுங்க, இங்கே பாருங்கள், இது சுற்றினா மட்டும் போதும், பேக் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த இதை எடுத்து திருப்பி இந்த இது இங்கே ஒரு உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க ஹோல்டர், அதில் இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இது இளஞ்சலுக்காக வராது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பேக் ஆயிரும், ஒரு ஷாப்பிங் பேக் மாதிரி ஆயிடுச்சுங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் அப்படியே மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் எடுத்து, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி எடுத்து வீட்டுக்கு வந்தோன்னே திருப்பி நீங்கள் சுற்றினா மேலே முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 135 ருபீஸ் தான். பாருங்கள், வச்சு நீங்கள் இப்படியே சுற்றுனீங்கன்னா போதும், எல்லாமே உள்ளே போயிடும். இது பாருங்கள், பாத்ரூமில் வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து முடி தோட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்டுங்களா. அதுக்கு வந்து இது டவலை தான் தலையில் சுற்றிப்பாங்க. அதுக்கு பதிலாக இது ஹேருக்கு ஏற்ற மாதிரி, தலைக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இது தலையில் போட்டுட்டு அந்த முடி வந்து இதில் வச்சு நீங்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலையில் எடுத்து மாட்டிக்கலாம். இங்கே பட்டன் இருக்குங்களா, ஃபுல்லாகவே கொண்டை போடுறதுக்கு. இங்கே உங்களுக்கு டிப்பில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனில் அப்படியே நீங்கள் மாட்டி வச்சிடலாம், அவ்வளோதான். ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இது ஃபுல் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி சீக்கிரமாக இழுத்துரும், சீக்கிரமாக காஞ்சிரும். உங்களுக்கு துண்டு எடுத்து நீங்கள் சுற்றுற பிரச்சனை இருக்காது. இது பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் வருது இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. அடுத்து இது பாருங்கள், சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டம். சின்ன பசங்க இருக்க வீட்டில் இது இருக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பபுள் கன். ஸோ ஒரு கன் மாதிரி இருக்குங்களா, பபுள் வந்து நம்ம நார்மலாக எடுத்து ஊதுவோம், அதுக்கு பதிலாக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பு இதில் தனியாகவே கொடுத்துருவோம், லிக்விடும் வந்துடும். இதை எடுத்து இந்த பவுலில் வச்சுட்டு, இது பேட்டரி ஆப்ரேட்டட் ஃபுல்லாகவே. ஸோ இங்கே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு 3 பேட்டரி உள்ளே போடணும். உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பட்டன் இருக்கும் உங்களுக்கு டிப்பில், அவ்வளோதான். நீங்கள் இது வந்து இப்படி டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல்லாக உங்களுக்கு பபுள்ஸாக வரும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கார்லிக் வச்சிட்டிங்களா, வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல்லாகவே உங்களுக்கு பேஸ்ட்டாக வந்துடும். அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்லிக் எடுத்து நீங்கள் இன்னும் நேச்சுரலில் உங்களுக்கு அவன் என்ன ஆட் பண்ணுறதுன்னு தெரியும், ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணுவாங்க, நீங்கள் நேச்சுரலாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எவ்வளோ திக்கு பாருங்கள், கேஜ் செம்ம திக்காக இருக்கும், சுத்தமாக அமுக்க முடியாது. இது அமேசான் ரேட்டு 350G, நம்ம கிட்டே இது ரேட்டு 150, 200. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்களே போட்டு பார்க்கலாம், கார்லிக் ப்ரெஸ்ன்னு போடுங்க, நீங்களே பார்த்துக்கலாம். இது பாருங்கள், இது ஸ்க்ரப்பர், சிலிக்கான் ஸ்க்ரப்பர் க்ளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லேடிஸ் நிறைய பேருக்கு இப்போலாம் வந்து இந்த சோப் அலர்ஜின்னு இருக்குது. ரொம்ப நேரம் அந்த சோப்பை கைப்பட்டுச்சுனாலே என்ன அந்த வெள்ளையாக வருது, ஒரு மாதிரி அலர்ஜிலாம் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்களாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்க்ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இதுலேயே உங்களுக்கு ஸ்க்ரப்பர் இருக்கும், நல்லா திக்காகவே இருக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் ஆமாம் சோப்பு இல்லை எதாக இருந்தாலும் எடுத்து நீங்கள் அப்படியே பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தண்ணியும் கையில் படாது, கை ஊறாது, சோப் அலர்ஜி எல்லாத்துக்குமே எதுவும் ஆகாது, ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரப்பர் வாங்குற செலவும் மிச்சம் உங்களுக்கு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் 250க்கு மேலே தான், நம்மக்கிட்ட ரேட் வந்து 130 ருபீஸ். பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேக் ஸ்க்ரப்பர். இப்போ முதுகு தேய்க்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், கரெக்டுங்களா. நார்மலாக ரொம்ப கஷ்டப்படுவோம், இல்லை வேறு ஏதாவது துணைக்கு தான் கூப்பிடுவோம். இது நம்மளே எடுத்து இங்கே பாருங்கள், இப்படியே வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் முதுகு தேய்க்கிறதுக்கு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே எடுத்து நீங்கள் அப்படியே தேய்ச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், யாரும் கூப்பிட தேவையில்ல, நம்மளும் கஷ்டப்பட தேவையில்ல, ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கு. இதே நீங்கள் இப்படி மடக்கிட்டு உடம்பு தேய்க்கணும்னா கூட இப்படி எடுத்து இப்படி வச்சு உடம்பு தேய்ச்சிக்கலாம் நம்ம, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலிக்கானு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74 ருபீஸ், 74 ரூபா தான். அமேசானில் 200 கீழே பார்க்கவே முடியாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டம், இல்லை வந்து ஒரு நார்மலாக டேபிளில் ஒரு டெக்கர் ஐட்டமாக நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரீல இது இருக்க மாதிரி இருக்குங்களா, பேர்ட்ஸ் எல்லாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபோர்க்கு. ஸோ நீங்கள் டெசர்ட் இல்லை ஏதாவது சாப்பிட்றீங்க, சேலட் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா ஃப்ரூட் ஃபோர்க்காக நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், திருப்பி ரீயூசபிள் வச்சிடலாம். இப்போ ஒரு ஷோ பீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் நஞ்சி இது ரேட்டு. ஸோ இது வந்து நிறைய எங்களுக்கு மூவ் ஆகிற பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தான் மூவ் ஆகும். ஏன்னா அவங்க பட்ஜெட்டில் ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க, 20 ரூபா 30 ரூபாக்குள்ளே ஏதாவது காமிங்கன்னு எங்கிட்ட வருவாங்க. அவங்க எல்லாருமே சூஸ் பண்ணுறது தான், ஏன்னா அழகாக பாக்ஸோடு வந்துடுது. ஸோ நீங்கள் வச்சு கொடுக்குறதுக்கும் அழகாக இருக்கும், ப்ரெசன்டேஷனும். இது 25 ருபீஸ் வரும் செய்யுது. அடுத்தது பார்க்கலாம், ஆயில் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கிச்சனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நம்மகிட்ட. இது பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர், பிளாஸ்டிக்கில் உள்ளது, 1 லிட்டர் கண்டெய்னரு. பாருங்கள், செம்ம டியூரபிளாக இருக்கும், பெட் குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா நாசிலில் உங்களுக்கு க்ளோஸ் டைப் வரும். ஸோ எண்ணெய் வந்து ஓப்பனாக இருக்குது, இந்த கருப்பை பூச்சி சொல்ல எதுவுமே இருக்காது. இது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கொட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஊற்றுறதுக்கு ரொம்பவும் ஊற்றாது. ஸோ ஆயிலும் சேவ் ஆகும், கரெக்டாக மெல்லிஸாக தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஆயிலும் சேவ் பண்ணலாம், ஹெல்த்தையும் சேவ் பண்ணலாம். இது 1 லிட்டர் கண்டெய்னர். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 ருபீஸ் வரும் ஹோல்சேல் ரேட்டு. இது வந்து கிளாஸ் கண்டெய்னர், 1/2 லிட்டரு.
இது 1 லிட்டர், இது 1/2 லிட்டர் கிளாஸ் கண்டெய்னர். இதுவும் நாசில் ஃபுல்லாக வந்து ஏர்டைட் கண்டெய்னர் தான். ஸோ நீங்கள் எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், லாக் ஆகிடும். இதுவும் அதே நாசில் டைப் தான். இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 105 ருபீஸ் வரும் ஹோல்சேல் ரேட்டு. வெளியே அமேசான் நீங்களே இதை போட்டு பாருங்கள், 300 வரும். நம்மக்கிட்ட இது ரேட்டு 105 ஹோல்சேல் ரேட்டு. இது பாருங்கள், ஆயில் ப்ரஷ் அண்ட் ஸ்பேச்சுலா. நீங்கள் ஸ்பேச்சுலா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த பட்டர் தடவுறதுக்கு, இல்லை சின்ன இப்போ கருணக்கிழங்கு மீன் ஏதாவது வறுக்கிறோன்னா அது கூட நீங்கள் திருப்பி போடுறதுக்கு பெரிய இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த க்ரில்லு இல்லை மீன் வறுக்கிறதுக்கு, சிக்கனுக்கு எது இருந்தாலும் எண்ணெய் தேய்க்கணும் அது மேலே, இல்லை பட்டர் தேய்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ரேட்டு இது ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 ருபீஸ் வரும். வெளியே இது மீச்சோ அமேசான் எதில் பார்த்தாலுமே 80 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் அபோவ் தான் இருக்கும். நம்மகிட்ட 32 ருபீஸ் வரும். இது பாருங்கள், ஃபுட் பேக் சீலர்னு சொல்லுவாங்க. ஃபுட் பேக் சீலர் எதுக்குன்னா இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைஸில் 6 பீஸ் இருக்கும், 3 சைஸ் வரும். ஒன்று 18 பீஸ் வரும். இந்த இதில் இது ஹோல்சேல் ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 ரூபா தான். இது 18 பீஸ் சேர்த்து 48 ரூபா தான். ஏன்னா வந்து இப்போ மசாலா பேக்கெட் இல்லை ஏதோ ஒரு பேக்கெட் இல்லை ஸ்நாக்ஸ் ஏதோ ஒரு சிப்ஸ் பேக்கெட்டே ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி மடித்து வச்சு ஸ்டாப்லர் அடிச்சிருப்பீங்க நார்மலாக. அதுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்து அந்த ஓப்பன் பண்ண இடத்த இது உள்ளே வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏர் சீல்டு, உங்களுக்கு வந்து உள்ளே காற்று போகாது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி அடுத்த தடவை நீங்கள் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அது பதிலாக நீங்கள் இதை வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அந்த வைப்ரேஷன் எல்லாமே வந்து இது எடுத்துக்கும். ஸோ இதை நீங்கள் பாட்டமில் வச்சிட்டிங்கன்னா ஒரு எதுவுமே ஸ்டாண்டே வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அது காலை இதில் வச்சிட்டிங்கன்னா போதும். இது ஒரு குஷனிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இது வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது மெஷினில். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 85 ருபீஸ் ஹோல்சேல் ரேட் வருஞ்சி. இது பாருங்கள், இது 3 செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வரும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இது ஒன்று 3 வந்து ஒரு டைப் வரும். இது பாருங்கள், நீங்கள் மூடி அப்படியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுன்றது இல்லை. மூடி ஒரு தடவை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் இருக்கும். ஸோ உப்பு மசாலா எதாக இருந்தாலும் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ப்ரஷ், சிலிக்கான் ஆயில் ப்ரஷ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆயில் எல்லாமே ஊற்றி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா தேனுக்கு, நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, தேன்லலாம் இதான் வச்சுருப்பாங்க. ஸோ தேனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர். ஸோ 3 கண்டெய்னர் செட்டாக சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து 220 ருபீஸ் ஹோல்சேல் ரேட்டு. நம்ம இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடப்பாக்கல்ல வைப்பாங்க உங்களுக்கு சோப் ஸ்டாண்டு எல்லாமே. ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு ஷாம்பு அது எல்லாமே வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆணி எதுவுமே அடிக்க தேவையில்லை. இது பாருங்கள், இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அகசிவ் இதுதான். ஸோ இது வந்து நீங்கள் பிச்சுட்டு நீங்கள் வாலில் ஒட்டிட்டா போதும். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கிளிப் இருக்கும், இந்த பக்கம் கிளிப் இருக்குங்களா, இந்த கிளிப்பை வந்து இதில் மாட்டிக்கணும். ஸோ 2 பக்கமும் இந்த கிளிப்பை மாட்டிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில இதில் வந்து கட்டிங்ஸ் கரெக்டாக அப்படி இருக்காது, நடுவில் ஏதாவது பில்லர் மாதிரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆங்கிளில் மாட்டிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை பிச்சுட்டு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா போதும். அந்த கார்னர் ஸ்டாண்டு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் ஸ்டிக்கர். தண்ணி பட்டாலும் எவ்வளோ தண்ணி பட்டாலும் இது எதுவுமே ஆகாது. நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்கும். ஷாம்பூலேருந்து உங்களுக்கு கிச்சனில் ஏதாவது பாக்ஸ் எல்லாம் வைக்கணும் சைடில் அப்படின்னாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 210 வரும். இது எல்லாமே ஸ்டீல் தான், உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கார்னரில் ஆணி அடிக்காமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா இந்த ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்கும், இதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இதை சோப் டிஸ்பென்சர் காமிச்சிருப்பேன். சோப் டிஸ்பென்சர் மாதிரி தான் இது. மூடி கழட்டிட்டு ஸோ இதிலே வந்து நீங்கள் அந்த விம் லிக்விட் எதாக இருந்தாலுமே அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது லாக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்டன் இருக்குங்களா, இந்த பட்டன் அமுக்கிங்கன்னா இந்த இது டிஸ்பென்சர் ஃபுல்லாக இந்த இதெல்லாமே வரும் சோப்பு. ஸோ அப்படியே வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரப்பர் வேறு எதுவுமே தேவையில்லை, இதில் ஊற்றுனீங்கன்னா அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் வருஞ்சு இது ரேட்டு. இது பாருங்கள், இப்போ ரொம்ப யூஸ் ஆகும் எங்களுக்கு. இது எடுத்ததுலேருந்தே அவ்வளோ மூவிங்கில் இருக்குது. ஏன்னா வந்து கிச்சனில் இப்போது சிங்க் பார்க்க நீங்கள் கழுவுறீங்களா பாத்திரம் கழுவிட்டு காய வைக்கிறதுக்கு கவுத்து வைப்பீங்க, வெளியே போய் காய வைப்பீங்க. அதுக்கு பதிலாக இதில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் இருக்குங்களா, இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ தண்ணி கப்பு கிளாஸு எதாக இருந்தாலுமே நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணி மட்டும் வடிஞ்சு திருப்பி சிங்க்குக்கே போயிடும். நீங்கள் இப்படி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்க் பக்கத்தில் இந்த இது மவுத்தை மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும், தண்ணி எல்லாம் வடிஞ்சு அதில் ஊற்றிடும். இது அமேசானில் ரேட்டு 400 500 இந்த பேஸ்கெட்டு. இது தனியாக இருக்கும். நம்மக்கிட்ட இது பார்த்திங்கன்னா வந்து 220 ருபீஸ், அவ்வளோதான். ஃபோல்டபுள் ஸ்டூல். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல் மாதிரியே தெரியாது உங்களுக்கு, ப்ளைனாக இருக்குங்களா. இப்போ வந்து இதை ஜஸ்ட்டு பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா போதும், இங்கே பாருங்கள் ஸ்டூலாக கன்வெர்ட் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 kg வரைக்கும் தாங்கும். இப்போ நீங்கள் தாராளமாக வெளியே எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க, பிக்னிக் போகிறீங்க, இல்லை வயசானவங்க யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் காரில்
ஜஸ்ட் இதை மடித்து அப்படியே நீங்கள் காரில் டிக்கியில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ எங்கே போனாலுமே இப்போ வயசானவங்க இல்லை இங்கே பிக்னிக் நீங்களே பீச்சுக்கெலாம் போகிறீங்கன்னா இது எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு 4 எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா போதும், ஃபேமிலியே அழகாக நீங்கள் உட்காந்துக்கலாம். இப்போ நானே நின்னா கூட 150 kg வரைக்கும் யாருமே நின்னா கூட லைட்டாக ஒரு பெண்டு கூட இருக்காது உங்களுக்கு. நார்மல் ஸ்டூல்லாம் லெக்கு பெண்ட் ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது, ஃப்ளாட்டாக பக்காவாக இருக்கும் குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 rupees ஹோல்சேல் ரேட் வரும். வெளியே போனீங்கன்னா நீங்கள் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இது வாங்கினீங்கன்னா 400 சொல்லுவாங்க. நார்மல் ஸ்டூலே அந்த ரேட் தான். நம்ம கிட்ட இது பார்த்தீங்கன்னா 250 rupees தான் அது ரேட்டு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பட்டன் நமக்கு இது ஓப்பன் பண்ணிங்களா, நீங்கள் வெறும் தண்ணியை ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் இருக்குங்களா இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உள்ளே இந்த காயில் இருக்குங்களா இதை எடுத்து இது ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகி உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதில் சுவிட்ச் இருக்குங்களா, நீங்கள் ஆன் பண்ணி விட்டால் போதும். கரெக்டாக 100 degree Celsius உள்ளே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஆஃப் ஆகிடும். நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டிலில் உள்ளேயும் ஹீட் நல்லாவே நிற்கும், நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அந்த வேலையே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இப்போ குளிர்காலத்தில் ரொம்ப இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் தண்ணிக்கு எதுக்கு கொதிக்க வைக்கிறதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் இல்லை வெளியே நீங்கள் போயிட்டு வாங்கினீங்கன்னா இது ரேட்டு 750 850 வரைக்கும் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இது ரேட்டு 450 rupees. நம்மகிட்ட வாங்கினா 300 வரைக்கும் இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே குவாலிட்டி நீங்கள் எடுத்து இது வச்சிட்டிங்கன்னா போதும், அழகாக சூடாகிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். ஸோ இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம செஃப் பேஸ்கெட் பார்க்கலாம். இது பேர் செஃப் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லாப் ஷாப் மாதிரி யூஎஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட்டு. இது என்னென்னா வந்து நீங்கள் இப்போ சிக்கனு இல்லை வந்து வேறு ஏதாவது வறுக்குறீங்க, மீன் இல்லை ஒரு அப்பளமே நீங்கள் வறுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்று எடுக்கிறதுக்குள்ளே இன்னொன்று கருகிறோம். ஸோ ஒரே நேரத்தில் எடுக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே இது யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வறுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஃபுல்லாகவே சிக்கன் எல்லாத்தையும் போட்டு அப்படியே எண்ணெய் செட்டில் வச்சுட்டு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஸோ எல்லாமே வறுத்ததுக்கப்புறமா மொத்தமாக நீங்கள் ஒரே இதில் ஹேண்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வறுக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஈவன்லி குக்டாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டீமே பண்ணுறீங்க, இப்போது ஒரு பாஸ்தா இல்லை நூடுல்ஸ் ஏதாவது ஸ்டீம் பண்ணுறீங்கன்னா இதில் போட்டு அப்படியே நீங்கள் சுடு தண்ணியில் டிப் பண்ணி வச்சிடலாம். மொத்தமாக நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வடிகட்டுற பிரச்சனை இருக்காது. மொத்தமாக தண்ணியை ஊற்றிடலாம், இதிலே எல்லாமே வந்துடும். ஸோ வடிகட்டுற பிரச்சனையும் இருக்காது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் நீங்கள் போட்டு பாருங்கள், செஃப் பேஸ்கெட்னு போடுங்க. இது பார்த்தீங்கன்னா 400 450 வரும். நம்மக்கிட்ட இது ரேட்டு 202 202 அவ்வளோதான் இது ரேட்டு. ஸோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வடை சுடுறீங்க எதாக இருந்தாலுமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இது பாருங்கள், ஃப்ரூட் பேஸ்கெட். இது பார்த்தாலே ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் இதில் வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஒரு டைனிங் டேபிள் வச்சுட்டு இதை ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் டைனிங் டேபிள் அடுக்கி வச்சுக்கலாம். இதில் என்னென்னா 2 in 1. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வருதா, இதே இந்த பக்கமாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இன்னும் பெருசாக வரும். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் டைனிங் டேபிளில் வச்சிங்கனாலே ஹார்ட் ஆஃப் தி பீஸாக உங்கள் டைனிங் டேபிளில் இதான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பாக்ஸோட பீஸ் வரும். ஸோ இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது ரேட்டு 600 rupees MRP. நம்மக்கிட்ட இது ரேட்டு 280 rupees. கிட்டத்தட்ட ஒரு 300 400 கிட்ட நம்மக்கிட்ட அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லுக்கே சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் நீங்கள் எடுத்து கவுத்து ஸ்டாண்டில் அப்படியே நிற்க வச்சிடலாம். அப்படியே நிற்க வச்சாலே உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் லுக்கு. இது 280 rupees வரும். அடுத்து இது பாருங்கள், சோப் ஸ்டாண்டு செட் ஆஃப் 3 3மே சேர்த்து வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பெட்டல்ஸு அப்புறம் 3 இந்த இது பேஸ் வரும். நீங்கள் எடுத்து அந்த பேஸில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும், அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ப்ரீமியமாக ஒரு கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. ஸோ இதில் நீங்கள் சோப் வச்சிட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சு கீழே போயிடும். தண்ணியை மட்டும் நீங்கள் கொட்டிட்டு திருப்பி அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கவே உங்களுக்கு ப்ரிட்டியாக அழகாக இருக்கும். ஒரு பாத்ரூமில் வச்சிங்கன்னா இது செட் ஆஃப் 3 3மே சேர்த்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 98 rupees தான். இது மீன் செதில் எடுக்கிறது, ஃபிஷ் ஸ்கேல் ஸ்க்ராப்பர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மீன் செதில் எடுக்கிறது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். கத்தியை வச்சு சீவுவோம், மேலெல்லாம் தெரிக்கும், அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு செதிலாக இருக்கும், மீன்னா தடிக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனை வச்சுட்டு கீழே பிளேடு இருக்குங்களா, ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பிளேடு, இரும்பில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மங்கிரும். இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே உள்ளது மேனுஃபேக்சரிங்கில், அதனால் இது அவ்வளோ சீக்கிரம் மங்காது. நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் செதில் எடுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாக செதில் எடுத்து உள்ளே இருக்க கண்டெய்னரில் இங்கே வந்துடும் உங்களுக்கு செதில் எடுக்கும்போது. அதனால் வெளியே எங்கேயும் தெரிக்காது, உங்கள் மேலேயும் தெரிக்காது. நீங்கள் எடுத்தோடனே திருப்பி குப்பைத்தொட்டில் போட்டு திருப்பி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பெட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் உள்ளது, செம திக்காக இருக்கும், லாங் லைஃப் வரும், சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 rupees ஹோல்சேல் ரேட் வரும். இது பாருங்கள், காஃபி பிளெண்டர். இப்போ இந்த காஃபி வந்து சில பேருக்கு வந்து நிறைய அந்த ஃபோமாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அவங்க வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்து 2 பேட்ரி போடணும். பேட்ரி இதில் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஃபாஸ்ட்டில் அந்த ஜஸ்ட் நீங்கள் உள்ளே பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சுகரு அந்த காஃபி பவுடர் எல்லாமே உங்களுக்கு பிளெண்ட் ஆகி பக்காவான டேஸ்ட்டில் சூப்பராக வந்துடும், ஈஸியாக வந்துடும். நீங்கள் வச்சு ஸ்பூன் வச்சு காக்கணுன்ற இதே இல்லை. ஜூஸ் போடுறதுனால நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் வரும். இதுவும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே எங்களுக்கு வந்தது கிடையாது. சூப்பராக இருக்கும் 75 ருபீஸ். இது பாருங்கள் ஐஸ் க்யூப் மேக்கர். நம்ம நார்மலாக வந்து வீட்டில் அந்த ஐஸ் க்யூப் மேக்கர் இருக்கும், பிளாஸ்டிக்கில் இருக்கும். நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணாலும் சரி உள்ளவே உள்ளாது, பின்னாடி உட்காந்து தட்டெல்லாம் செய்வோம், அப்போ தான் விழும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இப்போ இந்த எட்ஜில் வந்து தண்ணி ஊற்றினீங்கன்னா உள்ளே போய் இந்த எல்லா இதுவுமே உங்களுக்கு ஃபில் ஆகிடும். தண்ணி எல்லாம் ஃபில் ஆகிட்டு இந்த ஷேப்லேயே வரும் உங்களுக்கு. அந்த ஒரு மாதிரி கோன் பாதி பால் ஷேப்பில் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஐஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஐஸ் செஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு இப்படி அமுக்குனிங்கன்னா போதும், உள்ளே எல்லாமே வந்துடும். திருப்பி நீங்கள் உள்ளே ஐஸ் இருக்கும், திருப்பி நீங்கள் உள்ளே வச்சுட்டு அப்படியே திருப்பி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரலாம் அந்த ஐஸை மொத்தமாக. ஸோ நீங்கள் தேவைப்படும் போது இதுலேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் அப்படியே இருக்கும். ஸோ நிறையா வந்துடும் உங்களுக்கு. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வைக்கணும், வெயிட் பண்ணணும். இது வச்சு நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு ரீயூஸ் ஆகிட்டே இருக்கும். ஐஸ் இல்லாத நேரமே வராது உங்களுக்கு. இது அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் சில்னஸும் நிற்கும். ஸோ எங்கேயாவது வெளியே போனால் கூட இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படியே ஐஸை. இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 190 ருபீஸ் ஹோல்சேல் ரேட் வரும். அமேசானில் போய் பாருங்கள், இது ரேட்டு 500-600 இருக்கும். நம்மக்கிட்ட இது ரேட் வந்து 190 ருபீஸ் ஹோல்சேல் ரேட். வந்து ஸ்பைஸ் ரேக்கில் என்னென்ன டைப்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் ஜி. இப்போ இது பாருங்கள், இது வந்து டைனிங் செட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் செட்டு, 2 பிக்கிள் கண்டெய்னர் எல்லாமே சேர்த்து வந்துடும். டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா கிளாஸாக நல்லாயிருக்கும், ஒரு சின்ன இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 135 ருபீஸ். கிஃப்ட் ஐட்டம் புது ஹவுஸ் வார்மிங்லாம் நீங்கள் கிஃப்ட் ஐட்டம் தரேன்னா இதை நீங்கள் தரலாம். ஒரு டீசென்ட் கிஃப்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 135 ருபீஸ் தான் ஹோல்சேல் ரேட்டு. இது பாருங்கள் ஸ்பைஸ் ரேக்கில் செட் ஆஃப் 6 வரும். இதில் உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்லரும் வரும், ஹோல் கிரெயின்ஸ்க்கும் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எல்லாமே கடுகுலேருந்து வெந்தயம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் டைப்பில் இருக்கிறது மசாலா பொருள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் 6 வரும். ஸோ நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மசாலா பொடி எல்லாமே மிளகாத்தூள் உப்பு எல்லாமே வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ஸ்பூனோடு வந்துடும். 5 ஸ்பூன் தனியாக வரும், 5 கண்டெய்னரோட. இது வந்து உங்களுக்கு ஒரு செட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு. எல்லா ஸ்பைஸுமே ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 165 ருபீஸ் வரும். இது ரேட்டு 160 ஹோல்சேல் ரேட்டு. இது பாருங்கள் ஸ்பைஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க மாடல் நம்ம கிட்ட இருந்தால் எல்லாருக்குமே இப்போ சென்னையில் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலுமே நம்ம தான் சப்ளை பண்ணியிருப்போம். நம்ம தான் இப்போ சவுத் இந்தியாவில் எடுக்கிறது இந்த ஸ்பைஸ் சைக்கிள்ன்றது. இது பாருங்கள் உங்களுக்கு 6 இது ஸ்பைஸ் ரேக் வரும். இது பார்த்திங்கன்னா 2 பிக்கிள் கண்டெய்னர் வரும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு இதோடு வந்துடும். உங்களுக்கு இது ஸ்பூனோடு வரும். ஸோ வீல் எல்லாமே ரொட்டேட்டிங் வீல் தான். உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஒரு கிளாஸாக இருக்கும் பார்த்தீங்கனாலே. நல்லா இருக்கு பாருங்கள். ஸ்பைஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. டைனிங் டேபிள் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆஃப் தி பீஸாக இது 5 இருக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா அமேசானில் நீங்கள் போட்டிங்கன்னா 1000 கீழே கிடையாது, 1000 கீழே இருக்கவே இருக்காது. மேபி 900-950க்கு விற்கலாம். இது நம்மக்கிட்ட ரேட்டு பார்த்திங்கன்னா 550 ருபீஸ் தான் இது ரேட்டு. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லியான ஆனால் சூப்பராக இருக்க ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைஸ் வீல் அப்படின்னு சொல்லுவோம். ராட்டினம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு லுக்கு. பார்த்திங்கன்னா ராட்டினம் மாதிரியே இருக்கும். ஸோ உங்கள் கிச்சனில் இல்லை டைனிங் டேபிள் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது லுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கலரில் டிஃப்ரெண்ட் கலர் வருது, பட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்காது. இது எல்லாமே வுட்டு, உங்களுக்கு வுட்டு ஸ்டீல் பைப்பு எல்லாமே வந்து ரிஜிடாக இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஸோ எதுவுமே ஆகாது. நீங்கள் லாங் லைஃப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலேயே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் நான் இப்போயே உங்களுக்கு சர்ச் பண்ணி கூட காட்டுறேன். இது ரேட்டு 1000க்கு மேலே இல்லை 1000ல் தான் இருக்கும். நம்மக்கிட்ட இது ரேட்டு பார்த்திங்கன்னா 620 ருபீஸ் ஹோல்சேல் ரேட். இதுவும் இங்கே வரவங்க எல்லாருமே இது மெயினாக கேட்பாங்க, இது வேணுங்க இது இருக்கான்ட்டு. நல்ல எங்கிட்ட டிமாண்டில் அவ்வளோ டிமாண்டில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து ரொட்டேட்டபிள் பேஸோடு வரும். ஸோ நீங்கள் வந்து டைனிங் டேபிள் வச்சுட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா ஸ்பைஸுமே ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்லர் டைப்பும் வரும், அதே நேரத்தில் ஹோல் கிரெயின்ஸும் வரும். ஸோ நீங்கள் எல்லாமே ஸ்பைஸு எல்லா டைப்பில் இருக்க ஸ்பைஸும் வச்சுக்கலாம். நீங்கள் வெந்தயம் மிளகு எதாக இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். பவுடர் டைப்பும் நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதாக இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஒரே இதில் வந்துடும். பாருங்கள் ரொட்டேட்டபிள் டைப்பில் வரும். இது செட் ஆஃப் 16. இதே இதில் செட் ஆஃப் 12 வரும். இதில் வந்து மொத்தமாக 16 இது ஜார் வரும். இதே மாதிரி செட் ஆஃப் 12 வரும். செட் ஆஃப் 12 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 280 ருபீஸ் வரும். அதே வந்து உங்களுக்கு இது செட் ஆஃப் 16 அப்படின்னா 340 ருபீஸ். அது வந்து 60 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். அமேசானில் இது ரேட் நீங்களே எடுத்துப்பாங்க. செட் ஆஃப் 16 ஸ்பைஸ் ரேக் எல்லாமே ஓப்பன் சேலஞ்சாக நான் கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா 600-700க்கு மேலே தான் இருக்கும். நம்மக்கிட்ட இது ரேட்டு 320 ருபீஸ் 340 ருபீஸ் வரும். 12 பீஸு 280 ருபீஸ். அதுவும் நீங்கள் அமேசானில் 600க்கு மேலே கீழே பார்க்கவே முடியாது. அப்படி தான் இருக்கும் நம்மளுக்கும் டெய்லி டேஸ்.
ஸோ ஒரு வழியா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னுமே முடியல, ப்ராடக்ட் நிறைய இருக்கு, காட்டிட்டு இருந்தா இன்னும் ஃபுல்லா போயிட்டே இருக்கும். பிரதர் எனக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் எப்படிங்க பிரதர்? பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீபெய்டு தான் ஜி. நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வெப்சைட்லேயே வந்து பேமெண்ட் கேட்வே கிடையாது. பேமெண்ட்டில் வெப்சைட் ஆர்டர் பண்ணிட்ட உடனே பேமெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், கூகுள் பே இல்லை ஃபோன்பே நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். கீழே வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணது அந்த ஆர்டர் ஐடின்னு ஒன்று வரும் கடைசியாக, அந்த ஆர்டர் ஐடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுவும் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும், கன்ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம வந்து குடோன் மட்டும் தான் காமிச்சிருக்கோம், ஏன்னா கடை வந்து ஒரு இடத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் வந்து நம்பிக்கையா வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க? இது என்னன்னா பாத்தீங்கன்னா ஜி, நம்ம ஃபுல்லாவே இ-காமர்ஸ் ஸ்டோர் தான். இப்போ நம்ம ஸ்டோரா வச்சோம்னா பக்கத்துல இருக்க லொகேஷன்ல மட்டும் தான் ஆளுங்க வருவாங்க. இப்போ இந்த பொருள் எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுனால நம்ம வெப்சைட் வச்சிருக்கிறது. அதனால குடோன் மட்டும் தான் நம்மள வைக்க முடியும். வெப்சைட் நம்ம குடோனோட அட்ரஸும் கொடுத்துட்டோம், நீங்களும் வந்து பாத்துருக்கீங்க. இப்போ நீங்களே அஷ்யூரிட்டி தான் எங்களுக்கு, புரியுதுங்களா? நீங்களே வந்து பாத்துட்டீங்க, இங்க பொருள் இருக்கு, பேக்கிங் பண்றதை பாத்துட்டீங்க, எல்லாமே பாத்துட்டீங்க, மக்களும் பார்த்துருக்காங்க. அதனால இது ஒரு விஷயம் ப்ராப்பரா பண்றாங்க. நாங்க வந்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா, அதாவது தனியா வந்து சேல்ஸ் டீம், அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் டீம் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து வாங்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ ஏதோ டேமேஜ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும் இல்லையா? ஆமாம், அதனால கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருங்க. இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், யார் பக்கம் தப்பு இருக்குன்றது தெரியாது. அதனால இப்போ கஸ்டமர் தப்பு சொல்ல விரும்பல, திடீர்னு அவங்களே எடுத்து கூட உடச்சிருக்கலாம். இல்லை எங்கள் டீம் எப்போவுமே பேக்கிங் டீம் வந்து பார்த்து தான் பேக் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆயிருக்கும், இல்லை இவங்களே வந்து திடீர்னு பார்க்காம வச்சிருப்பாங்க. வியாபாரம் வந்து ஒரு 100% இருக்காது எப்பவுமே, ஓகேங்களா? ஏதோ ஒன்று இருக்கும், அதை வந்து நிறைய மாற்றிக்கலாம். ஆமா, அதுக்காக தான் எல்லாருமே நிறைவுபடுத்த முடியாது. அதையும் நாங்கள் பண்ணுன்றதுனால இந்த அன்பாக்சிங் எடுத்துட்டீங்கன்னா நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். உடஞ்சிருக்கா உடனே அன்னைக்கே பேக் பண்ணி இன்னொரு பார்சல் அனுப்பிச்சு விட்டுருவோம், அதுக்கு அடுத்த நாள் போய் சேர்ந்துடும் உங்களுக்கு. சூப்பர், ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னாலுமே கீழே இருக்கு, நம்பர் எல்லாமே கீழே இருக்கு. மற்றபடி நீங்கள் நேரில் வரணும்னா கூட லொக்கேஷன் வந்து பின் பண்ணி விட்டுறேன். நேரில் வரதை விட நீங்கள் வெப்சைட்டில் பாருங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நேரில் வந்தால் கூட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு மட்டும் தான் எடுப்போம். வெப்சைட்டில் பாருங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.